3 பேர் சேர்ந்து காட்டுக்குள்ள வேட்டி ஆரம்பிச்சார். ஒரு இடத்துல முயலை பார்த்து நாய் துரத்துக்கிறோம். இந்த இடத்துக்கு வந்த உடனே முயலுக்கு தனி வீரம் கிடைட்டு சார். தன்னுடைய முப்பாட்டினார் பேர் பாஞ்சாலம். ஏரியா பூரா முள்ளுக்காடு ப்ளஸ் குறிச்சாக்கி இந்த இடத்து பேர் பாஞ்சாலம் வச்சு 1290 தர்பார் மண்டபம் கல்யாண மண்டபம் அந்த பொருளை கட்டி 18ஆம் நூற்றாண்டு இந்த இடத்து பேர் பாஞ்சாலம் வச்சு. கட்டபொம்மனுடைய தவப்பினார் ஜெகவீர பாண்டியர் கட்டபொம்மன் துறைக்கும் ஆர்த்தி திருமாலுக்கும் மூத்த மகனா கட்டபொம்மன் பிரகாஷார் 3/1/1260 60 90 ஆட்சி. கூட பிறந்த தம்பி இன்னொருத்துறை சிவத்தையா 2 தம்பி இருக்காங்க. அனந்த ஆட்சி 1290. முருகபக்தர் சார் திருச்செந்தூர் டு பாஞ்சாலம் குறிச்சிக்கு 21 மணிமண்டபங்கள். அது பேர் நகரம். பஞ்சலிங்கத்தில் ஆரம்பித்து ஒவ்வொரு மணிமண்டலத்துக்கும் ஒரு டீம் 5 பேர் 7 பேர் இருப்பாங்க. அங்கேருந்து எழுப்புற சத்தம் ஒவ்வொரு மண்டலத்து வாயிலாக ஒரு டீம் எழுப்பி 21வது டீம் ஜக்கம்மா கோயிலும் திருச்செந்தூர் பூஜை ஒரே டயத்தில் முடிக்கிறது. வழிபாடுக்காக தயாரிப்பாங்க. இப்போ திருச்செந்தூரில் சுமார் எத்தனை கிலோமீட்டர்? 63 கிலோமீட்டர். 2 மைலேஜுக்கு ஒரு மணி மண்டபம். அப்போ அமைதியாக இருக்கும். காட்டுக்குள்ளே ஒரு சவுண்ட் எழுப்புறாங்கன்னா அந்த வருஷம் அடுத்த மண்டபத்துக்கு கேட்கும். 3 கிலோமீட்டருக்கு அந்த சவுண்டு கேட்கும். கிலோமீட்டர் அப்படி பாஸ் ஆகிட்டு இருக்கு. சக்கம்மா கோயில் திருச்செந்தூர் பூஜை. திருச்செந்தூரில் விற்கிறவங்களாம் பிரகாரத்தில் இருக்குது. இங்கே எல்லா கோயிலும் அங்கே வைக்கணும். 96 கிராமத்தை கட்டுப்பாட்டில் வச்சு கட்டபொம்மன் நீதி வழங்கும் போது தாசில்தார் வரி கேட்டு வரார் சார். ஆலன் துறை பிரியாத வரி 6 வருஷமாக வானம் பொழியுது, பூமி விளையுது, மாட்டாளுக்கு அது வரி அப்படின்னு தாசில்தார் பிறகு எடுக்கிறார். 1990 வரைக்கும் வாங்க 2 ரவுண்ட் வரலாம். 2 கட்டபொம்மன் வழிபட்ட குலதெய்வர் கோயில் ஜக்கதேவ் கோயில் உள்ளக்கு நீங்கள் பார்க்கலாம். கட்டபொம்மன் மனைவி வெள்ளைக்காரங்களை விரட்டி அடிச்சிருக்கோமா, நிலையான ஆட்சி நாங்கள் எப்படி நிலைக்க போகிறோம், மக்களை காப்பாற்றணும் வழிபடுறார். கலெக்டர் ஜாக்சன் துறை திருநெல்வேலி கலெக்டர் திருநெல்வேலிக்கு வர சொல்கிறார். திருநெல்வேலிக்கு வர சொல்லிட்டு சேர்த்தூர் சிவகாசி இளையர் மன்னமணியார் ராமநாதபுரம் வரார்.
ராமநாதபுரம் ராமபுலாத்தில் சூழ்ச்சி பண்ணி கப்பம் கொடுக்க மறுத்தனால கட்டபொம்மன் சிறை பிடிக்க போட்டார். வாழ்முறைய 2 பேரை கட்டபொம்மன் கொலை பண்ணினார். கலைப்பிடியில் தக்கிறார். மந்திரியார் மாட்டிக்கிறார். கட்டபொம்மனுடைய மந்திரியார் தானாபதி பிள்ளைன்னு சொல்லுவாங்க. மந்திரி தானாபதி பிள்ளையை கைது பண்ணி திருச்சியில் கொண்டு சிறையில் அடைக்காங்க. மீண்டும் கட்டபொம்மனுக்கு தவறு கொடுக்காங்க. கடிதங்கள் கொடுத்ததுக்கு நன்றி, நான் பேச்சுவார்த்தை வரேன். கட்டபொம்மன் திருச்சி போகிறார். மந்திரியார் காப்பாற்றார். இவர் தான் மந்திரி தானாபதி பிள்ளை. 15 நாள் சிறையில் இருக்கார் திருச்சியில். கட்டபொம்மன் போய் திருச்சி கலெக்டர் ஜான் பாலர்மன் விசாரணை கமிட்டி அமைச்சார். ஜாக்சன் தோறினால தான் ராமநாதபுரத்து கலவரத்துக்கு காரணம் அப்படின்னு போராடி மந்திரியார் மீட்டுறார். மீட்டு வந்த பிறகு 3 மாதம் கழித்து தன்னுடைய பொறுப்பை 10 நாளைக்கு மந்திரியார் கையில் கொடுத்துட்டு கட்டபொம்மன் திருச்செந்தூர் திருவிழா கொண்டாடப்படுறார். கட்டபொம்மன் மாசி திருவிழாவுக்கு போன பிறகு ஆட்சி பொறுப்பு மந்திரியார் கையில் வந்தோடனே திருச்சியில் பட்ட அவமானத்தை பழிவாங்க மந்திரியார் வெள்ளைக்காரருடைய நெல் கலைஞ்சிட்டு கொள்ளையடிக்கார். நெல் கலைஞ்சா பறிபோனது, கொள்ளையடிக்கப்பட்டது வெட்டிக்காரில் பழிவாங்க மந்திரியார் செய்கிறார். சார் கட்டபொம்மன் மேலே வந்து பழி நடந்த சொன்ன கட்டபொம்மனுக்கு தெரியாது. மந்திரியார் திருச்சியில் பட்ட அவமானத்துக்காக வெள்ளைக்காரங்க கலைஞ்ச சிறுவை கொண்டது கலைஞ்சத்தை கொள்ளையடிச்சிட்டு நெல் மூட்டையை பாஞ்சா முடிச்சு கொடுக்குறாரு. பழி கட்டபொம்மன் தலைமையில் நடந்தது. திருச்சிக்கு அவர் கொடுக்குறார். அவர் திருச்சி கைட்டு விசாரணையே பண்ணலை. கோபத்தில் போட்டு எரிங்கன்றார். 5/9/1999 கோட்டை இந்த இடத்துல இடிபடுது. கட்டபொம்மன் திருவிழா போட்டு வந்து பிறகு வந்து தவறு கடிச்சு வந்து மந்திரியார் சத்தம் மட்டும் போட்டு செய்கிறாரு. முடியலை. மதிலிச்சோரெலாம் உடஞ்சி போச்சு. வெளியேறாங்க. மந்திரியார் கட்டபொம்மன் ஊமத்துறை திருச்சி வெளியேற புதுக்கோட்டைக்கு போகிறாங்க. தொந்தை புதுக்கோட்டை. கோட்டையை விட்டு வெளியேறினது எட்டப்பன் மொழி உள்ளவராங்க. சார் எட்டியபுத்து மன்னர் தான் எட்டப்பன். எங்கே இருக்காங்கன்னா புதுக்கோட்டை மன்னர் காட்டுறாங்க. அவர் நண்பர் விஜய ரகுநாதர் தொண்டை மான் அரிய நண்பர் ஆதரவு கொடுக்காரு. கொடுத்துட்டு இன்னொரு பக்கம் கைது பண்ணி கொடுக்குறாரு எட்டப்பன் மூலியமா. கட்டபொம்மனை சங்கிலி போட்டு கைது பண்ணி கைக்கா 40 கிலோமீட்டர் திருநெல்வேலி கோரிப்பட்டி பைபாஸ் ரோட்டில் 16/10/1799 காலை 10 மணிக்கு வீரமர் நின்றார். புளிய மரம் பட்டு போச்சு. அம்மா போயிட்டு இது 5/24 வாழ்ந்து நிற்கிறாங்க. 1/2 மணிக்கு தப்பா சீட்டு வாங்கிட்டாங்க. தூக்குமலை ஏறின பிறகு தம்பி ஊமத்துறை சிறையிலிருந்து தப்பிடுறாங்க. காளையர் கோயில், உமையங்கோட்டை, திருமயம், சிவங்க போய் மருதுவாண்டி மக்கள் வச்சு கட்டுறாங்க. 6 நாள் இந்த இடிஞ்ச கோட்டை பொமிஷன் வெளியே இருக்கு. அது ஒரு பகுதி இருக்கு. படத்தளபதி அதை அப்படியே தோண்டி பைண்டிங் பண்ணியிருக்கோம். இதை இடிச்சு கட்டியாச்சு. இதுதான் பகுதி. படத்தளபதி கேப்டன் விளைத்தவன் ஹாலிந்தூரிய ஈட்டியம்மனால் எய்தும் போது விரைவி திருப்பிட்டு அடிச்சிடறாங்க. அந்த இடிபாட்டில் இருக்கார். பாஞ்சாலும் குறிச்சி மக்கள் 10 பேர் மாண்டப்புறம் மருதுவாண்டி வச்சு மூத்திர கட்டின ஜிப்ராடு போட்ட அமைப்பு சைட்டில் இருக்குது. கோட்டையினுடைய காவலர்கள் பொட்டிப்பகட முத்தர்மாட கோட்டை காவலர்கள் ஈட்டி அம்பு தாக்கிட்டு நிப்பாட்டி கூட போட்டாங்க. ஒரு பயிற்சி கிடையாது சார். வீரர் சுந்தரலிங்கம் மெய்காப்பலர் ஒற்றப்பணி கீழே போர் நடக்கு. மேலே ஆட்சி பிடிச்சி கொடி நட்டுறாங்க. வெட்டி விடுத்துட்டு ஆயுத கிட்டை அடிச்சுட்டே இருக்காங்க. சுந்தரலிங்கத்தை கொண்டாங்க. மந்திரியார் சிறைப்பட்டாங்கன்னு ஊமத்துறை 45 பேரை வெள்ளைக்காரங்களை வெட்டி விடுறாங்க. ஒரே ஆளு. சில இடங்களில் படுகாயப்பட்டு மயங்குள்ளார் ஊமத்துறை. காயப்பட்ட வீரரை ஊமத்துறை காப்பாற்றுகிறார். 2 முறை தரமட்டமாக இடித்து அடிச்சுட்டு விதை தூறாங்க. கள்ளி ஆமனுக்கு எரிக்கலவது வீர விளைஞ்ச பூமி ட்ரையர் நீர் மட்டும் கிடைக்காது. இது பாஞ்சாலும் குறிச்சி ஊரையே வளைச்சு கட்டின கோட்டை. இந்த பக்கம் இருந்து இடிச்சுட்டு தப்பிக்கலாம் அப்படின்னு வெள்ளைக்காரங்க பிளான் பண்ணி இறங்கிட்டாங்க. கட்டபொம்மனால் கொல்லப்பட்ட வெள்ளைக்காரங்க சமாதி இவங்களும் 10 பேர் இறந்து எவிடன்ஸ் கல்லறை 2 கிலோமீட்டர் வெளியே இருக்கு. இது 45 பேர் கல்லறை. ஊமத்துறையினால் வெட்டி சேர்க்கப்பட்ட கல்லறை கவர்மெண்ட் வெளியே. கடைசியில மந்திரி தானாபதி பிள்ளை திருக்குறார் நாகலாபுரம் பிளாக் குடும்பம் 4ஆம் கிளாஸ் மந்திரியால உரையில் இருக்காரு. இதான் கட்டபொம்மன் போர் விழிச்சல் ஆரம்பிச்சு இங்கே முடியுது. ஊமத்துறை வெள்ளைத்தவர் தானாபதி சுந்தரிகள் 7 ஆஃபீஸர். நம்ம பார்த்துட்டு இருக்குதே 1974 கட்டின கோட்டை. இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் பார்க்க வேண்டிய இடம். இப்போ நீங்கள் திருச்சி மதுரை போறீங்க, மதுரை தானே போறீங்க. மதுரை போகிற பாதையில் பாரதியார் வீடு, மணிமண்டபம், எட்டாப்புடி அரண்மனை, ஊமரத்தில் சிந்தலக்கரை, காளிக்கோவில் மஞ்சதை. மதுரை போகிற ரோட்டில் இந்தியாபுரத்தில் ஒரு 50 மீட்டர் மட்டும் உள்ள ஒரு மெயின் ரோட்டில் பெரிய குண்டு கட்டபொம்மன் கோட்டை இடிக்க பயன்படுத்தின குண்டு சார். 8 கிலோ இரும்பு குண்டு. இது கவுன்கள் நம்ம ஆட்கள் கயிறு கட்டி மிஷின் கண்டு திரும்ப திண்டுக்கல், மலைக்கோட்டை, தஞ்சாவூர், வேலூர்,